வணக்கம். மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கசார்பற்றதுமான நடவடிக்கையை உறுதிப்படுத்துமாறு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வலியுறுத்தியுள்ளது. குறித்த விடயம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அவரினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகின்ற போதும் இலங்கையில் உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய மறுசீரமைப்புகள் தொடர்பில் நாம் பல தசாப்த காலமாக வலியுறுத்தி வருகின்றோம். அந்த வகையில் மனித புதைக்குழிகள் தொடர்பில் சமகாலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் இலங்கை கடந்த காலத்தின் வன்முறைகளுடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். மனித புதைக்குழி விவகாரத்தில் தடயவியல் ஆய்வு உள்ளடங்களாக அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள நடவடிக்கைகளை பாராட்டும் அதே வேளையில் இந்த விடயத்தில் உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை பெற்றுக் கொள்வதற்கும் உரியவாறான நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் என்பன உடனடியாக தேவைப்படுகின்றது. அதற்கமைய மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கசார்பற்றதும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்தியதுமான செயல்முறைக்கு துணையளிக்கக்கூடிய சட்டம் மற்றும் கட்டமைப்பு ரீதியிலான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறும் அவற்றின் இயலுமையை வலுப்படுத்துமாறும் கோருகின்றோம். வடகிழக்கில் மாகாணங்களை மையப்படுத்தி இயங்கி வருபவர்கள் உள்ளடங்களாக இதனுடன் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரிடமும் நடாத்திய நேர்காணலில் சில முக்கிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தடயவியல் நிபுணத்துவத்தை வலுப்படுத்தல், சுயாதீனமான முறையில் மரபணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு அவசியமான வளப்பகிர்வு மற்றும் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், சுயாதீனமான விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடரலுக்கு அவசியமான நகர்வுகளை மேற்கொள்ளல் மற்றும் மனித புதைக்குழி அகழ்வின் போது உரியவாறான நியமங்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்தல், மனித புதைக்குழி அகழ்வு மற்றும் விசாரணை செயல்முறைகளில் சர்வதேச கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்பை உள்வாங்கல், பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான உளவியல்சார் உதவிகளை வழங்கல், பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்திய செயல்முறையை கையாளல், இவ்விவகாரம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடரல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான வளங்களை ஒதுக்கீடு செய்தல் என்பனவையாக அவை காணப்படுகின்றது. வலிந்து காணாமலாக்கப்படல், மனித புதைக்குழி அகழ்வுகள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய ஏனைய விவகாரங்கள் தொடர்பில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஆகிய கட்டமைப்புகளினால் குறிப்பிடத்தக்களவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கட்டமைப்புகளுடைய செயற்பாடுகளில் எந்தவிதமான அரசியல் தலையீடும் மேற்கொள்ளப்படாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அவை சுயாதீனமாக இயங்குவதற்கும் அவசியமான வளங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளையில் ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராக பணியாற்றிய நபரும் மற்றொரு நபரும் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் 1 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புடைய 10 கிலோகிராம் போதைப்பொருள் பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 6ஆம் தேதி மாலை கோதட்டுவ போலீஸ் பிரிவினுடைய பணிகமுள்ள பகுதியில் உள்ள கடுவெல தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகிலும் சிறப்பு அதிரடிப்படையின் சிறப்பு நடவடிக்கை பிரிவு அதிகாரிகள் குழுவினரால் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 கிலோகிராம் 154 கிராம் போதைப் பொருள், ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் 1 லட்சம் பணத்துடன் ஒரு சந்தேக நபர் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 கிலோகிராம் 106 கிராம் போதைப் பொருள், ஒரு கார் மற்றும் 1,50,000 ரூபாய் பணத்துடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கோதட்டுவ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் கோதட்டுவ மற்றும் கொழும்பு 14 ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் 35 மற்றும் 64 வயதுடையவர்கள். சந்தேக நபர்களில் ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டு 1 வருடம் 8 மாதங்கள் தடுப்பு காவலில் உத்தரவை பெற்ற பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் என்பது தெரியவந்தது. அந்த நபர் ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராகவும் பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தற்போது சிறையில் உள்ள தெமட்டகுட சமிந்தவின் முக்கிய உதவியாளரான சப்பா என்ற நபரிடமிருந்து போதைப்பொருள் பெறப்பட்டது தெரியவந்துள்ளது. இதேவேளையில் காவல்துறை மா அதிபராக நியமனம் செய்வதற்கு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரை அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் 37வது காவல்துறை மா அதிபரை தெரிவு செய்வதற்கான அரசியலமைப்பு பேரவை
நேற்றைய தினம் கூடியது. இருப்பினும் அரசியலமைப்பு பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் காவல்துறை மா அதிபர் தொடர்பான விடயம் இல்லாதமையினால் இந்த பெயர் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது. இதன்படி இந்த விடயம் குறித்து விவாதிக்க அரசியலமைப்பு பேரவை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய புதிய காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் அதிக அளவில் காணப்பட்ட பின்னணியில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளை சகஸ்புரவில் உள்ள சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நேற்றிரவு 8:40 மணியளவில் ஸ்கூட்டரில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் 5 இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டிருந்தனர். 56 ஹெலிபர் துப்பாக்கியினால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் தப்பியோடிவிட்டதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கழனியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் கொழும்பு 9ஐ சேர்ந்த 21, 22 மற்றும் 23 வயதுடைய 4 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இலங்கை மீது பாரிய சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகின் முதன்நிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான ஹெஸ்பெர்ஸ்கி நிறுவனத்தினுடைய இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நிலவும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சைட்வண்டர் என்ற சைபர் தாக்குதல் குழுவின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதில் இலங்கை ஒரு முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்ற ஹெஸ்பெர்ஸ்கி நிறுவனத்தினுடைய சைபர் பாதுகாப்பு மாநாட்டில் இந்த அச்சுறுத்தல் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள இலங்கை உட்பட பல நாடுகளை இலக்காகியுள்ளதாக தெரிய வருகின்றது. அரசு ரகசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இலக்கு வைத்து இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல் நடத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சைட்வைண்டர் மற்றும் பிற அச்சுறுத்தல் குழுக்கள் இவ்வாறு அரசு ரகசியங்கள், இராணுவ உளவுத்துறை மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளை தொடர்ந்து இலக்குகளாக்குகின்றது என்பது குறித்து ஹாஸ்பஸ்கியின் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு குழு தலைமை பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் இதனை விளக்கியுள்ளார். மேலும் இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து அரசு, இராணுவம் மற்றும் ராஜதந்திர நிறுவனங்களை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம், சீனா, இந்தியா, மாலைதீவு, நேபாளம், மியான்மர், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மின்னஞ்சல் மூலம் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சைபர் தாக்குதல்கள் தகவல்களை திரட்டும் நோக்கிலானது அல்ல எனவும் புவிசார் அரசியல் காரணிகளையும் அரசு ரகசியங்களை கைப்பற்றும் நோக்கிலும் மேற்கொள்ளப்படுகிறது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் சப்ரமுக மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருக்கு அதிகப்படியான எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டமை குறித்து கோபா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றி குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி முன்னாள் முதலமைச்சர் மகிபால கேரத் மாதந்தோறும் 4700 லிட்டர் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது அதிகாரப்பூர்வ 1700 லிட்டர் வரம்பை விட சுமார் 3 மடங்கு அதிகமாகும் என குழுவின் முன்னிலையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் டிக்ரி ஹொப்பேகடுவின் எரிபொருளுக்கான கொள்வனவு அவர் வெளிநாட்டில் இருந்தபோது அவருடைய தனிப்பட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்தகைய பரிமாற்றம் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத போதிலும் இதற்கான உத்தரவு ஹொப்பேகடுவிடமிருந்து வந்தது என்பது அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதனூடாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நன்றி.